12ஆம் வகுப்பு கணிதம் ஃபஸ்ட்டு சாப்டர் 1 மார்க் ஷார்ட்கட் மெத்தட். ஃபஸ்ட்டு கொஸ்டின் கணக்கில் என்ன கொடுத்துருக்கு? சதுர அணின்னு கொடுத்துருக்கு. சதுர அணின்னா எத்தனை பக்கம் இருக்கும்? சதுரத்துக்கு 4 பக்கம் இருக்கும். ஆன்சர் 4. 2 3 × 3 I3 அதான் ஆன்சர். அடுத்தது இந்த முதல்ல அணியில் ஒரு 3 இருக்குது. சிக்கு பக்கத்தில் ஒரு 3, 3 பெருக்குனா 9. 9 எங்கே இருக்குது ஆன்சரில்? அதான் கரெக்ட். 4 ஏக்கு பக்கத்தில் ஒரு அணி கொடுத்துருக்காங்க. அந்த அணிக்கு சேர்ப்பணி கண்டுபிடிக்கணும். சேர்ப்பணி எது? அதுக்கு சப்டிவிஷன் 3 இருக்குது இல்லையா, அதுதான். அடுத்தது 5. இதில் 7ல் 3 போயிடுச்சுன்னா 4, 4ல் 2 போயிடுச்சுன்னா 2. 2 எங்கே இருக்குது ஆன்சரில்? கடைசியில் இருக்குது பாருங்கள், அதான் ஆன்சர். அடுத்தது 6. அதில் முதல்ல ஏல ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. நம்பரை கூட்டுங்க. 2 1 5 8 0 80. 80 எங்கே இருக்குது ஆன்சரில்? -80. அடுத்தது 7. இதில் 3வது நிரலில் எல்லாம் 0 இருக்குது, அதை விட்டுடுவோம். முதல் 2 எடுத்துங்க. இந்த முதல் 2 நிரலில் நம்பரை மட்டும் கூட்டு. 1 1 2 2 2 4 4 4 8 8 3 11. 11 தான் ஆன்சர். அடுத்தது 8வது கணக்கு. 8வது கணக்கில் நமக்கு A2 3 கண்டுபிடிக்கணும். A2 3ங்கிறது 0. 0க்கு மேலேயும் கீழேயும் -1 இருக்குது, அதனால் ஆன்சர் -1. அடுத்தது 9. adjoint of ABC = adj b, அதான் கரெக்டு. 2 பக்கமும் adjoint of இருக்கணும், அதனால் சப்டிவிஷன் 2. அடுத்தது 10. 12 அப்படிங்கிறதுல 1 2ன்னு வருதா? 1 அல்லது 2ல் ஆரம்பிக்கணும். முதல் ஆன்சரில் எதில் பாருங்கள்? முதல் இதில் தான் 2 வருது, அதனால் முதல் இது தான் கரெக்ட். அடுத்தது 11. இதில் AT A இன்வெர்ஸ் A⁻². இதில் இன்வெர்ஸை விட்டுடுங்க, மீதி இருக்கிற 2த்தையும் எடுத்துப்போம். AT², அதான் ஆன்சர். அடுத்தது 12. கொடுத்துருக்கிற அணியோட டிரான்ஸ்போர்ட் நிரல் நிறைய பரிமாற்றம் பண்ணுறோம். நமக்கு கிடைக்கிறது எது அப்படின்னா கடைசியாக இருக்கிறது. அடுத்தது 13. எக்ஸ் மதிப்பு கேட்டிருக்காங்க. அப்போ எக்ஸு கிராஸ் பெருக்கிறப்ப எக்ஸு × 4/5, குறுக்க பெருக்கிறப்போ ஒரு மைனஸ் வரும் இல்லையா, அதனால் -4/5. எது? எக்ஸோட மதிப்பு -4/5. அடுத்தது 14. ஏ அப்படிங்கிறது அந்தாண்ட போனால் AT வரணும் அல்லது A இன்வெர்ஸ் வரணும். 2த்தில் ஏதாச்சும் ஒன்று தான். நமக்கு ஆன்சரில் AT A இன்வெர்ஸ் 2த்தில் எது வந்திருக்குன்னு பாருங்கள். AT தான் ஒரு இடத்துல வந்திருக்கு, அதனால் அதுதான் ஆன்சர். 15. முதல்ல அந்த ஏக்கு பக்கத்தில் குறுக்க பெருக்குன்னா cos² θ + sin² θ. மதிப்பு என்ன? 1. ஆன்சர் 1. 16. மதிப்பு கண்டுபிடிங்க. ஏயோட மதிப்பு -4. இந்த பக்கம் பெருக்குன்னா I3 -15 -19. -19 ஆன்சரில் எங்கே இருக்குது பாருங்கள்? +19, அதான் ஆன்சர். அடுத்தது 17. adjoint of. இப்போ இதில் நமக்கு நம்பரை பாருங்கள். ஏக்கு பக்கத்தில் 1 2 3 4, அடுத்தது 5 6 வரணும். ஆன்சரில் சப்டிவிஷன் 2 இருக்குது. அடுத்தது 18. 18ல் பார்த்தோம்னா 1 2 3 4, அடுத்தது 2ங்கிற நம்பரை பொதுவாக வெளியில் எடுத்துட்டோம்னா 1 2 3 4, மைனஸை வெளியில் எடுத்துட்டோம்னா 1 2 3 4, எல்லாமே சமமாக வருது, ஒரே மாதிரியாக வருது. ஆன்சர் 1. 19. இதில் எல்லாமே E⁻m E⁻n E⁻ தான் ஆன்சர் வரணும். அப்போ நமக்கு 1 அல்லது 4 தான். X⁻A அப்படிங்கிறது A B Mன்னு இருக்கு இல்லையா, 1 2 3ன்னு வச்சுப்போம். 1/3 2/3ன்னு வரணும். 1/3 2/3. ஆன்சரில் எது அதேமாரி வருது? 1/3 வரணும், 2/3 வரணும்.
1/3 டெல்டா 1/டெல்டா 3 டெல்டா 2/டெல்டா 3 4வது சப்டிவிஷன். அடுத்தது 20. இதில் சேர்ப்பணின்னு மொதல் 2 வருது 1 2. அப்போ 1 2 எதில் இருக்குதுன்னு பாருங்கள் விடையில். 1 2 அப்படிங்கிறது கடைசியாக இந்த 4வதுல தான் இருக்குது. அதுதான் கரெக்ட். அடுத்தது ரோ ஆஃப் ஏ ஈக்குவல் ரோ ஆஃப் ஏ கிவன் பி. அதாவது ஒருங்கமைவு உடையது. ஈக்குவல்ட்டுங்கிறனால ஒருங்கமைவு உடையது. ஒருங்கமைவு உடையது எங்கே இருக்குது? இந்த 2வதாக இருக்குது பாருங்கள். ஒருங்கமை உடையங்கிறது 2வதாக இருக்கிறது. அதான் ஆன்சர். அடுத்தது 22ல் 0 <θ <π. அப்போ பை வரணும் ஆன்சரில். கடைசி இதில் பார்த்தீங்கன்னா பை மட்டும் இருக்கு இல்லையா, அதுதான் ஆன்சர். அடுத்தது 23. 23ல் லேம்டா -7 = 0 μ + π = 0. லேம்டா +7 μ -5. +7 -5 எங்கே இருக்குது? அதுதான் ஆன்சர். சப்டிவிஷன் 4 இருக்குது இல்லையா, லேம்டா =7 வரணும், μ = 5 வரணும். கரெக்ட், -5. அடுத்தது 24. இதில் மூலைவிட்டம் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி நம்பர் 2 2 2 3 3 3 ஒரே மாதிரி இருக்கா, அதனால் 1 தான் ஆன்சர். ஒரே மாதிரி இருக்குது, 1 தான் ஆன்சர். கடைசி இது 25ங்கிறது ஸ்பெஷல் சம். கணக்கு என்னவோ அதுதான் ஆன்சர். கணக்கில் என்ன கொடுத்துருவாங்களோ அதேமாரி ஆன்சரில் எது இருக்குன்னா முதல் இது தான் இருக்குது. அதனால் அதுதான் ஆன்சர். ஓகே.